அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை பார்ப்போம். சிறந்த சேவகர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். அடிக்கடி அவர் செய்கிற வேலை அதுதான். ஒன்றிய அரசுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் குறுக்கே விழுந்து தமிழ்நாடு அரசின் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டை சுமத்தி ஒன்றிய பாஜக அரசை காப்பாற்றி வருகிறார். அது டிஜிபி விவகாரத்திலும் நடந்திருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசை காப்பாற்றி வருகிறார். ஆளுநர் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்று எண்ணிய ஒன்றிய பாஜக அரசு அது டிஜிபி மூலம் நடந்து விடாதா என்று எண்ணினார்கள். அது இன்றைக்கு டிஜிபி மூலம் நடக்க முடியவில்லை. பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கிறார், ஏன் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை என்று இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். அவர் ஒன்றை மறந்துவிட்டார். தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு டிஜிபி என்பதை அறிமுகப்படுத்தியவர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான். 2011ஆம் ஆண்டு திரு ராமானுஜம் அவர்களை உளவுத்துறை டிஜிபியாகவும் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு டிஜிபியாகவும் நியமித்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதேபோல திரு ராஜேந்திரன் அவர்களை பொறுப்பு நீதிபதியாக நியமித்ததும் அவர்கள்தான். ஆக பொறுப்பு நீதிபதி என்பதை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பொறுப்பு டிஜிபி இருக்கலாமா, நிரந்தர டிஜிபி வேண்டும் என்று கேட்பது எந்த விதத்திலே நியாயம்? அவர் ஒன்றிய அரசினுடைய விசுவாசி அடிமை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறானால் அங்கே 5 பொறுப்பு டிஜிபிக்கள் இருந்து இன்றைக்கும் பொறுப்பு டிஜிபி தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கின்றார். எனவே பொறுப்பு டிஜிபியை பற்றி இன்றைக்கு பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் திரு ஜங்கர் சிவாலு அவர்கள் பொறுப்பு டிஜிபியாக இருந்த பொழுது தன்னை நீடிக்க வேண்டும் என்று யூபிஎஸ்சிக்கு மனு கொடுக்கிறார். அது தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு பட்டியலை அனுப்புகிறது. அந்த பட்டியலிலே இடம்பெறாத ஒருவர் தான் டிஜிபியாக வர வேண்டும் என்று கோரிக்கையை வைக்கின்றார். அதனால் காலதாமதம் ஏற்பட்டு அவருடைய கோரிக்கையும் தவிர்க்கப்படுகிறது. பிறகு மீண்டும் ஒரு பட்டியலை யூபிஎஸ்சிக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடு விவகாரத்திலே தாங்கள் விரும்பிய டிஜிபியை தான் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு யாரையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி கேட்டதோ அவர்களை எல்லாம் மறுக்கிறார்கள். எனவேதான் பொறுப்பு டிஜிபி நீடிக்கிறாரே தவிர இன்றைய பொறுத்தவரைக்கும் ஒன்றிய அரசுக்கு நாங்கள் பட்டியல் அனுப்பி இன்னார் என்று கேட்டிருக்கிறோம். அந்த மாநில அரசினுடைய விருப்பத்துக்கு ஏற்பத்தான் டிஜிபி கொடுக்கப்படுவது அனுமதிக்கப்படுவது வழக்கம். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு நிறைவேறவில்லை என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது கர்நாடகாவைச் சேர்ந்த சூரப்பாவை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமித்தார்கள். ஆக பன்வாரிலால் புரோஹித் மூலம் நியமனம் செய்து மோடி அரசு அன்றைக்கு காவிரி பிரச்சனையில் தமிழகம் முழுவதும் கிளர்ந்தெழுந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்த வேளையிலே கூட கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒருவரைத்தான் இங்கே கொண்டு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமித்தார்கள். அன்றைக்கு எடப்பாடி அரசு அதுக்கு அனுமதி தந்தது. ஆனால் தமிழ்நாடே அன்றைக்கு கிளர்ந்து எழுந்தது காவிரி பிரச்சனையில். ஆனால் அந்த சூழ்நிலையிலேயே மோடி அரசு கர்நாடகாவிலிருந்து சூரப்பாவை நியமித்தது. சூரப்பாவை போல தங்களுக்கு வேண்டிய ஒருவரை டிஜிபியாக நியமிக்க இன்றைக்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது. அது நிச்சயமாக தமிழ்நாட்டிலே எடுபடாது. நம்முடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு ஏற்கனவே யூபிஎஸ்சி எடுத்த முடிவில் உறுதியாக உள்ளதாக ஒன்றிய அரசு தற்போது பதில் தந்திருக்கிறது. இதனை துறை ரீதியான பிரச்சனை என்றே பார்க்க வேண்டுமே தவிர ஒரு விவகாரமாக ஆக்கக்கூடாது. இது ஒரு துறை ரீதியான பிரச்சனை. ஆனால் இதை ஒரு விவகாரமாக ஆக்கக்கூடாது. தமிழ்நாட்டின் கருத்துக்களை ஒன்றிய அரசு புறக்கணித்து
தனக்கு விருப்பமான அதிகாரியை டிஜிபியாக நியமிக்க முயற்சிக்கிறது. இது மாநில உரிமையை உரசி பார்க்கும் செயல். மாநில உரிமைகளை அபகரிக்கும் செயலை ஒருபோதும் தமிழ்நாடு அரசு அனுமதிக்காது. நம்முடைய உரிமைகள் பறிபோவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் சட்டம் ஒழுங்கு எப்படி சீராகும் என்று கோமாளி போல கேள்வி கேட்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர் முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது தூத்துக்குடியிலே 13 பேரை சுட்டுக் கொன்றார்கள். அதை நான் டிவியிலே பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு பொறுப்பு டிஜிபியை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கப் போகிறீர்கள், எனவே டிஜிபியை நியமியுங்கள் என்று கேட்பதைப் போல ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல் கிடையாது. அதிமுக ஆட்சியில் அலங்கோலமாக கிடந்த சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலே நாங்கள் சிறப்பாக கொண்டு வந்திருக்கின்றோம். டிஜிபி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய நிலை இது. நாங்கள் வேண்டுமென்று எதுவுமே இந்த அரசு செய்வது கிடையாது. நாம் தமிழ்நாட்டுக்கு வேண்டியவர்களை கேட்கிறோம். நம்முடைய மாநில உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது. அடுத்ததாக இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பற்றி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், சிபிஐ விசாரணைக்கு ஏன் நீங்கள் போய் தடை வாங்கினீர்கள் என்று ஒரு கேள்வியை பொய்ப்பாடி பழனிசாமி வழக்கம் போல இன்றைக்கு அரங்கேற்றி இருக்கின்றார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ விசாரணைக்காக எதிராக இடைக்கால தடையை நாங்கள் உச்சமன்றத்திலே வாங்கியிருக்கின்றோம். அதற்கு காரணம் சிபிஐ சிறப்பாக விசாரிக்க தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்காது என்பதற்கல்ல. தமிழ்நாடு காவல்துறை தான் சிறப்பாக விசாரிக்கும். அது பல கட்டங்களிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உதாரணங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஒப்படைக்கப்பட்ட இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 27 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதில் 2 பேருக்கு ரெட் கார்னர் நோட்டீஸும் நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். ஆம்ஸ்ட்ராங் வழக்கை யார் விசாரித்தால் என்ன என்று கேட்கும் எடப்பாடி பழனிசாமி தன் மீதான 4800 கோடி ரூபாய் நெடுஞ்சாலை டெண்டர் முறைகேடு வழக்கை புகாரை சிபிஐ விசாரிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றத்துக்கு ஏன் போனார்? சிபிஐ தான் நியாயமாக விசாரிக்குமே. அவர் மேல குற்றச்சாட்டு சொல்லி 4800 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டவுடன் சிபிஐ விசாரிக்க கூடாது, சிபிஐ உத்தரவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டவுடன் அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று தடை வாங்கினார். அப்படி என்றால் அன்றைக்கு சிபிஐ சரியில்லை, இன்றைக்கு சரியாக இருக்கிறதா? எனவே எல்லா காவல்துறை அதிகாரிகளும் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே அந்த வழக்குகளை எடுத்து வைத்து நடத்துகிறார்கள். 1994 ஜூலை 21ஆம் தேதி வழக்கறிஞர் விஜயனை ஆயுதமேந்திய கும்பல் கடுமையாக தாக்கியது. எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த வழக்கிலே முன்னாள் அமைச்சர் எஸ்.டி. சோமசுந்தரம், ஆதிராஜாராம் உள்ளிட்ட 14 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அது சிபிஐ விசாரித்தது. அந்த வழக்கிலே கீழமை நீதிமன்றம் அனைவரையும் விடுவித்தது, உயர்நீதிமன்றமும் விடுவித்தது. எனவே சிபிஐ விசாரித்தால் தான் நியாயம் கிடைக்கும், மற்ற தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்று சொல்லுகிற எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கை மறந்துவிட்டார் என்று நாங்கள் எண்ணுகிறோம். திராவிட மாடல் அரசு மீது குற்றம் சுமத்த எதுவும் இல்லாததால் கற்பனையான கதைகளை கட்டவிழ்த்துவிட்டு அதன் வழியே அவதூறு அரசியல் செய்ய நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. எனவே சிபிஐ கண்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்று அஞ்சியது கிடையாது, அச்ச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திறமையாக விசாரித்து குற்றவாளிகளை கொண்டு போய் நிறுத்திவிட்டோம், குற்ற பத்திரிகை தாக்கல் செய்துவிட்டோம் என்பதால் ஆம்ஸ்ட்ராங் வழக்கை இது பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக கோவை மெட்ரோ ரயில். ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க, கண்ணாடியை திருப்பி போட்டா ஆட்டோ ஓடும் அப்படின்னு, ஞாபகம் இருக்கா? அதே கதையை இன்னைக்கு சொல்றாங்க. எப்படின்னா, கோவைக்கும் மதுரைக்கும், கோயில் மாநகரம் மதுரை, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோவை, இவை இரண்டுக்கும் மெட்ரோ ரயில் கிடையாது. போபாலுக்கு இருக்கிறது கொடுத்திருக்கிறார்கள், ஆக்ராவுக்கு கொடுத்திருக்கிறார்கள், நாக்பூருக்கு கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு சொல்லுகிறார்கள் 2011 மக்கள் தொகை அடிப்படையிலே நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், அதில் 20 லட்சம் மக்கள் வரவில்லை என்று சொல்லி. போபாலில் 20 லட்சம் இருக்கா, ஆக்ராவில் இருக்கா, நாக்பூர்ல இருக்கா? எங்கேயும் கிடையாது. அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்கள்.
எனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அது தவறு என்றுதான் நான் சொல்லுகிறோமே தவிர வேறல்ல. எங்களை பொறுத்தவரைக்கும் கோவைக்கும் மதுரைக்கும் எப்படியும் மெட்ரோ ரயில் கொண்டு வரப்பட வேண்டும். அது எப்படி ஆக்ராவுக்கு என்ன சட்டமோ, போபாலுக்கு என்ன சட்டமோ, நாக்பூருக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் தமிழ்நாட்டுக்கும். எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 2011 அடிப்படையில் தான் நடந்திருக்கிறது. அதே அடிப்படையிலே எங்களுக்கும் மாறுகிறது. தமிழகத்தில் நிரந்தர டிஜிபி ஏன் நியமிக்கப்படவில்லை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியின் பல கேள்விகளுக்கு அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தி விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதனை பார்த்தோம்.